சோதுகவும் இரண்டு திரைப்படத்தினை அளித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுல இப்ப நடிக்கிற இந்த படத்துல இன்றைய இளைஞர்களோட சேர்ந்து நடிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞர். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்துல வில்லனா நடிப்பாங்க, நேர பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. படத்துல காமெடி பண்ணுவாரு, நேர பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரா இருப்பாரு. ஆனா சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்துல எப்படி பிளசண்டா இருக்காரோ அதே மாதிரிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் பிளசண்டா. அவர் மட்டும் இல்ல, அவரை சூழ்ந்து இருக்கிற ஏரியாவிலே கலகலப்பா வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, 45 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தை தான் நடிக்கிறேன். MS பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பற்றி கேட்டாங்க, யாராவது நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவாரு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவாரு, ஆனால் தமிழ் படத்திலே நடிச்சவர் நான் இங்கே சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னா. இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் ரசிக்கும் போது அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் போய் ஒரு நடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தா வேண்டி இருக்கும் மேடைக்கு வந்தா. இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை. என்ன யதார்த்தமா இருந்தது. இது என்னன்னா, இப்பதான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ இந்த மாதிரி நடக்கும். ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு பிரமாணம் ஆற்று எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளவு நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டா இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது எந்த படமா இருந்தாலும் 6 மாசம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வெற்றி படமா அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நீங்க தான் அந்த குறைகளின் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாள்தான் பாரு, போந்து பாரு, முகந்து பாரு இருக்கு. ஆமா அப்படின்னு சிங்கத்துக்கு கோவம் அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து என் வாய் நாருன்னு சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாய் வந்தது. ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நார்ந்து அதை பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் நார்துன்னு சொன்னா ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோம் சொல்லிட்டு நாரவ பொய்யா சொல்றன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி நேரம் சிங்கத்துல சிங்கம் என் வாயை நாருக்கு மோந்து பாரு, முகந்து பாரு, நாருதான்னு கேட்டுருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளும் எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்படி போயிடுன்னு சொல்லிடுறான். அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டா போய வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு என்னன்னா, அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரளம் கலாச்சாரம், அன்றைக்கு நீங்கெல்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அன்றைக்கு மரத்தடியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு, இதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திரும்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம். அது கேரளம் உட்காந்துருக்கும் போது தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரளம்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது.
இப்ப நாங்க எங்க ஷூட்டிங்ல எல்லாருமே சிவா கர்ணா எல்லாரும் ஒரே கேரளா உட்காந்து இது மாதிரி நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. மக்களுடைய ரசனையையும் இன்றைக்கு மேடையில் நின்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்கின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள். அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதையிலே கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால அதெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நான் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற என்னோடு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.